Sir, very happy morning to all, my dear lovable students. In your revision standard AS4, that is contingencies and events occurring after the balance sheet date. Contingencies and events occurring after the balance sheet date. Sir, what is contingency? Abdina, if you see the standard AS4, my dear lovable students, it talking about two things. ரெண்டு விஷயங்களை இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்கஸ் பண்ண போது. நம்பர் ஒன் contingency and number two is events occurring after the balance sheet date. Super sir. Last time பேரு sir AS4 contingencies and events occurring after the balance sheet date. First of all, first segment complete பண்ணிரலாம். What is contingency? It is a condition or a situation, ultimate outcome of which will be determined by occurrence of one or more uncertain future events. For example, ஒரு விஷயம் அது ஒரு situation or a condition. அந்த condition இல்ல அந்த situation அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டாம். For example, accounting example நம்ம சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு டெட்டார் எனக்கு காசு தர வேண்டி இருக்கு. டெட்டார் கிட்ட இருந்து காசு வர வேண்டி இருக்கு. இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு இந்த டெட்டார் கிட்ட இருந்து எனக்கு காசு வருமா வராதா? இப்போ இவர்கிட்ட இருந்து காசு வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி நான் இவருக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இவரோட கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கோர்ட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொன்னாதான் எனக்கு தெரியும் இவர்கிட்ட இருந்து காசு வருமா இல்ல காசு வராதா. ஸோ தெர் இஸ் அ கண்டிஞ்சன்சி, ஒரு கண்டிஞ்சன்சி இருக்கு. ஸோ கண்டிஞ்சன்சி இஸ் அ கண்டிஷன் ஆர் அ சிச்சுவேஷன். அது ஒரு கண்டிஷன் இல்லைன்னா அது ஒரு சிச்சுவேஷன். அல்டிமேட் அவுட்கம் ஆஃப் விச் will be determined. அதோட சார் கிளைமேக்ஸ் அல்டிமேட் அவுட்கம் எப்படிதான் டிட்டர்மைன் ஆகும்னா பை occurrence, ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஆஃப் ஒன் ஆர் மோர் அன்சர்டன் ஃபியூச்சர் இவெண்ட்ஸ். எனக்கு அன்சர்டன் ஃபியூச்சர் இவெண்ட்ஸ்னால் சூப்பர் சார். Sir, only contingency relating to trade receivable, that is provision for bad and doubtful debts, will continue to be covered under this AS. அப்ப இந்த AS accounting standard number 4ல இப்போ only contingency relating to trade receivable மட்டும்தான் கவர் ஆகுது. சார் பாக்கி இருக்கிற எல்லா கண்டிஜென்சியுமே என்ன சார் ஆச்சு? பாக்கி இருக்கிற எல்லா கண்டிஜென்சியுமே AS29க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிஜென்சிஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரி. கண்டிஜென்சிஸ் ரிலேட்டிங் டு டேட்டாஸ், கண்டிஜென்சி ரிலேட்டிங் டு அதர் than டேட்டாஸ். கண்டிஜென்சி ரிலேட்டிங் டு டேட்டாஸ் இப்போவும் எந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு? AS4ல தான் இருக்கு. கண்டிஜென்சி ரிலேட்டிங் டு அதர் than டேட்டாஸ் மிச்ச எல்லா கண்டிஜென்சியுமே AS29க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ ஆல் கண்டிஜென்சிஸ் have been withdrawn from எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து? AS4 and will be discussed in AS29, a very important standard for exam AS29, which is provision, contingent liability and contingent asset. Super sir. Sir, அப்ப நம்ம AS4 contingency க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்ப அடுத்ததுக்கு வரோம் சார். Events occurring after the balance sheet date. Sir, what do you mean by events occurring after the balance sheet date? These are significant events. அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. These are significant events. Significant important events. Both favorable and unfavorable. அது favorableாவும் இருக்கலாம், unfavorableாவும் இருக்கலாம். That occur between, this is what the crux, the balance sheet date and date on which financial statements are approved by the board of directors. இந்த ஈவென்ட் எப்ப நடக்கணும்னா 31st March பேலன்ஸ் ஷீட் டேட் முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கணும். till the date of sir approval of financial statement by the board of directors. அழகா அத நான் பிக்சரைஸ் பண்ணிருக்கேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2024 ல இருந்து 31/3/2025 தான் நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர். அப்ப நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர் 24-25 னு சொல்லலாமா? This 31/3/2025 is called as balance sheet date. அப்போ ஒரு ஈவென்ட், ஒரு விஷயம் இந்த டேட்டுக்கு அப்புறம் நடக்குது. ஏன்னா ஒரு ஈவென்ட் ஆர் டிரான்சாக்ஷன் இந்த டேட்டுக்குள்ள நடந்திருந்தா நம்ம கண்டிப்பா ஃபைனான்ஷியல் இயர் 24-25 நம்ம அக்கவுண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு என்ன பதில் சொல்லணும்னா ஒரு டிரான்சாக்ஷன் 31/3/2025 அப்புறம் நடக்குது. ஆனா அந்த டிரான்சாக்ஷன் 31/7/2025, ஏன்னா மார்ச் முடிச்சா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 31st தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க சைன் பண்ண போறாங்க, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ண போறாங்க. So date of approval of financial statement by end of director, board of directors. So there is an event which is occurring after the balance sheet date. அப்ப கண்டிப்பா ஒரு விஷயம் ஷுவர், அந்த ஈவென்ட் நடக்கிறது ஃபைனான்ஷியல் இயர் 25-26ல. அந்த டிரான்சாக்ஷனை
அந்த ஈவெண்ட்டை ஃபைனான்சியல் இயர் 25-26 ரெக்கார்ட் பண்ணா போதுமா, இல்ல அந்த டிரான்சாக்ஷனை அந்த ஈவெண்ட்டை 24-25 ரெக்கார்ட் பண்ணணுமா? இதுதான் இந்த ஸ்டாண்டர்டோட ஸ்கோப். இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு டிஸ்கஸ் பண்ற விஷயம். தட்ஸ் வாட் ஈவெண்ட் occurring after the balance sheet date. வாங்க, these are என்ன ஈவென்ட்? significant event, both favorable and unfavorable. அது favorable இருக்கலாம், unfavorable இருக்கலாம். That occur between, that's what very important, that occur between balance sheet date, that is after 31st March தான் அந்த ஈவென்ட் நடக்கணும், and date on which financial statements are approved by the board of directors. That means AS4 events occurring after the balance sheet date. அப்ப இந்த சைக்கிள் கேப்ல, இந்த இன்டர்மிட்டன்ட் பீரியட்ல ஒரு ஈவென்ட் நடந்தா மட்டும்தான் நம்ம அது ஈவென்ட்ஸ் occurring after the balance sheet date னு சொல்லுவோம். So what is the crux of AS4? The whole discussion in the standard, மொத்தமா இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறதே எதுக்காகனா, where any event occur after the balance sheet date till the date of approval of financial statement by board of directors should be recorded in the previous financial year or in the next financial year. இதுதான் நம்மளோட question. இந்த ஸ்டாண்டர்ட் அதுக்கு தான் நமக்கு பதில் சொல்ல போகுது. அப்ப இந்த ஸ்டாண்டர்டோட லாஜிக் என்ன? 31st மார்ச்சுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்னும் என்ன பண்ணல சார்? லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட்டை அப்ரூவ் பண்ணல. இப்போ அவங்களோட நாலேஜுக்கு ஒரு விஷயம் வருது சார், அந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைன் பண்ணணுமா, இல்ல அதை இக்னோர் பண்ணிட்டு சைன் பண்ணணுமா? இதுதான் சார் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் ஆஃப் AS4. So date on which financial statements are approved by the shareholders are not relevant. In the standard la எப்போ board of directors financial statement approve பண்ணிருக்காங்கங்கறத மேட்டர், எப்போ financial statement shareholders approve பண்றாங்கங்கறது மேட்டரே கிடையாது. That means பாருங்க, நம்மளோட financial year 24-25 my dear lovable students. அப்ப நம்மளோட financial year 1/4/2024 வந்து ஸ்டார்ட் ஆகும், 31/3/2025 end ஆகும். சார் டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 31/3/2025. ஏன்னா மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 31st அவங்க அப்ரூவ் பண்றாங்க. எனி ஈவன் ஹேப்பன் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் till the date of approval of the board of directors, அதுதான் events occurring after the balance sheet date. Any event happened after the date of approval of board of directors, sir, that for that events AS4 itself is not applicable because it's out of scope. என்னன்னு சொல்லுங்க? அவுட் ஆஃப் ஸ்கோப். அவுட் ஆஃப் ஸ்கோப்னா ஸ்கோப் வெளியா இருக்கு. அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை இந்த AS டிஸ்கஸே பண்ணதில்லை. பிஃபோர் வி மூவ் ஃபர்தர் சார், 4 கான்செப்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். AS4னா பின்ன 4 கான்செப்ட் எல்லாம் பின்ன 5 கான்செப்டா இருக்கும். What are the 4 concepts? Concept number 1. Sir, our financial year is 24-25. Okay, sir. எல்லாரும் மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணுங்க. 24-25. Debtors named Mr. X on whom case has been filed. நான் ஆல்ரெடி சொன்னேன், only contingency relating to debtors மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்ட்ல இப்ப கண்டினியூ ஆகுது. அப்ப மிஸ்டர் எக்ஸ்ங்கிறவர் நம்ம காசு தரணும், நம்ம அவருக்கு எகென்ஸ்டா கேஸ் போட்டிருக்கோம். நம்ம எப்ப கேஸ் போட்டிருக்கோம்னா 15/12/2024 கேஸ் போட்டிருக்கோம். அப்ப டியூரிங் ஃபைனான்சியல் இயர் நம்ம கேஸ் கொடுத்திருக்கோம். பேலன்ஸ் ஷீட் டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 31/3/2025. டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க? 31st ஜூலை. அதாவது மார்ச் முடிச்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 31st ஜூலைக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் எக்ஸ் லாஸ்ட் த கேஸ் மேன் 18/8/2025. எப்ப கேஸோட வெர்டிக்ட் வந்திருக்குன்னா ஜூலை முடிச்சு ஆகஸ்ட் மாசத்துல வந்திருக்கு. So is this even happen after balance sheet date before the date of approval of financial statement by board of directors? இல்ல சார், because this gap is 31/3/2025 ல இருந்து 31/7/2025 வரைக்கும் மட்டும்தான். அப்ப this is a out of scope question. So my dear lovable students, நம்மளோட financial year 24-25 1/4/2024 ந்து 31/3/2025 தான் நம்மளோட financial year. அதுல 15/12/2024 நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோமா? சார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் 31/7 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெதர் வின்னிங் த கேஸ் ஆர் லூசிங் த கேஸ் இஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது AS4 பதிலா ஈவென்டே கிடையாது. This is not an event occurring after the balance sheet date. Sir, in the given case, it is outside the scope of AS4 since it has happened outside the ambit of the period relating to AS4. So, அப்ப பேரோட ஹெட்டிங் இப்பதான் உங்களுக்கு புரியணும்.
What is AS4? Contingencies and events occurring after the balance sheet date. Events occurring after the balance sheet date na any event, my dear lovable students, after balance sheet date till the date of approval of financial statement by the board of directors. Concept number 1 clear. அப்ப concept number 1 நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு event within the scope of AS4 outside the scope of AS4. Sir, number 2. Concept number 2. நம்மளோட financial year 24-25. Debtor named Mr. Y on whom case has been filed. இப்போ நமக்கு யார் காசு தரணும்னா மிஸ்டர் ஒய் காசு தரணும். 15/12/2024 நம்ம கேஸ் கொடுத்துட்டோம். பேலன்ஸ் ஷீட் டேட் கண்டிப்பா 31st March தான் இருக்கணும். டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 31/7/2025. மிஸ்டர் ஒய் லாஸ்ட் த கேஸ். நமக்கு 18/5/2025 வெர்டிக்ட் வந்துச்சு. 18/5/2005 வெர்டிக்ட் வந்துச்சுன்னா this is after 31st of March, but still it is before the approval of the financial statement by the board of directors. Company made a provision of 50% of its debt on the balance sheet date. Company already நம்ம கேஸ் கொடுத்திருக்கோம். அவங்க கிட்ட காசு வராதோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணி வச்சிரணும், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிரணும். As we already know that, my dear lovable students, provision for bad and doubtful debts are covered in AS4. கரெக்டா? இதான் ஸ்டோரி. நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர் 24-25. நம்ம கேஸ் ஃபைல் பண்ணது 15/12/2025. அப்ப நம்ம ஃபைனான்ஷியல் இயர் 24-25லயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். சார், கம்பெனி கிரியேட்டட் ப்ரொவிஷன் ஆஃப் 50%. ஆல்ரெடி கம்பெனி வர் ஹேவிங் அ டவுட் தட் சார் மிஸ்டர் ஒய் கிட்ட இருந்து காசு வராதோ அப்படின்னு நமக்கு டவுட் இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இங்க கம்பெனி ஒன் த கேஸ். கம்பெனி ஜெயிச்சிட்டாங்க கேஸ். அப்படின்னா அந்த மிஸ்டர் ஒய் பேங்க்ரப்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அமௌண்ட் பேட் டெட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப ஜெயிச்சிட்டாங்க? 18/5/2025. ஆனா எப்பதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் பண்றாங்க? 31/7/2025 தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றாங்க. அப்படின்னா this is an event occurring after the balance sheet date. Correct, sir? So in this instant case, it's a favorable event for the company. That's what we have discussed. Sir, events occurring after the balance sheet date may be a favorable event or unfavorable event. இங்க நம்ம ஜெயிச்சதனால அது என்ன event? Favorable event. Hence, no adjustment, creation of provision need to be made in the previous year. அப்ப உண்மையிலேயே லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட்ல ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம எத்தனை % ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம்? 50%. இப்போ அது தேவையில்லாத ப்ரொவிஷன். அந்த ஆணி தேவையில்லை, புடுங்கிடலாம். That means company should reverse the provision created. So from this, what you are supposed to be understand, my dear lovable students, sir, any event happened or occurred after balance sheet date till the date of, sir, finalizing the financial statement by the board of directors are called as events occurring after the balance sheet date. அது மட்டும் தான் AS4 டிஸ்கஸ் பண்றாங்க. Concept number 3, man, very important concept. Sir, our financial year is 24-25 and balance sheet date is 31/3/2025. Kattayama. Date of approval of financial statement 31/7. That means March, April, May, June, July. Company declared dividend for the previous year 15/5/2025. This is an event occurring after the balance sheet date. ஏன்னா 31st March அப்புறம் தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. BOD ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. So our financial year is 24-25 and sir 31/3/2025 is the balance sheet date and the date of approval of sir financial statement by the board of directors is 31/7. எப்ப டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க? 15/5. அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி தானே இருக்கு. இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா this is what events occurring after the balance sheet date, but this is a non adjusting event. AS4 என்ன சொல்றாங்கன்னா இது adjusting event கிடையாது, இது non adjusting event. That means, my dear lovable students, even though this is an event occurring after the balance sheet date, இதை நீங்க லாஸ்ட் இயரோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. Normally, all non-adjusting event are disclosed in the report of the approving authority. அப்ப ஈவென்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். டோன்ட் வரி, நம்ம கீழே வர்றோம். ஒன்னு அட்ஜஸ்டிங் ஈவென்ட், ரெண்டாவது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சார், அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடணும். நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல, போர்டோட ரிப்போர்ட்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரிப்போர்ட்ல நீங்க அது என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்ப நார்மலி ஆல் சிக்னிஃபிகன்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் ஆர் டிஸ்க்ளோஸ்ட் இன் த ரிப்போர்ட் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனா ஒரே ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் மட்டும் நீங்க போர்டோட ரிப்போர்ட்ல, போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணாம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்லயே டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க. எக்ஸெப்ஷன் டு நான் அட்ஜஸ்டிங் டிஸ்க்ளோசர். பட் திஸ் இஸ் ஒன்லி நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்
which is disclosed in the N to accounts, notes to accounts. Which one? Dividend declared after the year end is disclosed in the notes to accounts. இத board of directors ஓட ரிப்போர்ட்ல என்ன பண்ணக்கூடாது? டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. வேற எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? சார் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தட்ஸ் இட் மேன். த லாஸ்ட் ஒன், ஃபோர்த் கான்செப்ட், நெகோசியேஷன். நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர் 24-25 31/3க்கு ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சிரும். டேட் ஆஃப் அப்ரூவல் 31/7. தட் மீன்ஸ் மார்ச் முடிச்சா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 31st. Company made negotiation to buy a PPE on 15/5/2024. Negotiation விசாரிக்கல். சார் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ சார் ரேட்டு, இது எவ்வளோ ருபீஸ் நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க, இந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க. Company bought the PPE previously negotiated on 15/5/2025. அப்போ நீங்கள் சொல்லுங்க, நம்ம ஃபைனான்ஷியல் இயர் 24-25 சார் 24-25 இஸ் த டோட்டல் ஃபைனான்ஷியல் இயர். அதில் நெகோசியேஷன் நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர்லேயே நடந்திருக்கு. கரெக்டா? ஆனா பர்ச்சேஸ் எப்பதான் நடந்திருக்கு? 15/5/2025 அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல தான் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ரைட்டா சார்? பட் வேராஸ் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 31/7/2025 தான். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்ன நமக்கு பதில் சொல்ல போகுதுன்னா, நெக்ஸ்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ண பிபிய நெக்ஸ்ட் இயர்ல ரெக்கார்ட் பண்ணா போதுமா, இல்ல இத அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணி 24-25 அதாவது 31/3/2025 ஓட பேலன்ஸ் ஷீட்லயே அந்த பிபிஏ அசெட் சைட்ல காட்டணுமா? இதான் கொஸ்டின். Sir, what AS4 is saying that negotiations are not treated as a condition existing in the previous year. அது ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்போ நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்டர் பண்ணிட்டீங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் a condition existed on the balance sheet date. இப்போ சும்மா நெகோசியேஷன் தான் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ பொண்ணு பார்க்கும்போது 1000 பொண்ணு பார்ப்போம், அந்த 1000 பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டோம். நம்ம எந்த பொண்ணு கூட நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோமோ அப்பதான் என்னன்னா அந்த பொண்ணு கூட நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நெகோசியேஷன். And the same will not be treated as an event, adjusting event. அதனால அது adjusting event கிடையாது. Hence it is a what event. So in case terms and conditions are finalized, negotiation கிடையாது. என்ன finalize ஆயிடுச்சு? Terms and condition finalize ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. With respect to the purchase of PP in the previous year, PP is brought after the balance sheet date, then it will be treated as an adjusting event, my dear lovable students. ஒரே ஒரு கொஸ்டின் ரொம்ப குவிக்கா. A limited company closed its accounting year on 36. எப்பவே books of accounts close பண்ணிட்டாங்க 36, and accounts for that period were considered and approved by board of directors on 20th August. அப்போ இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் 36க்கு books of accounts க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 20th Augustக்கு board of directors approve பண்ணியிருக்காங்க. Company was engaged in laying pipeline for an oil company deep beneath the earth while doing the boring work on 1/9/2021. 1/9 ஆகஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் செப்டம்பர் மாசமே வரும். கரெக்டா? Any event occurring after 20th of August are not at all event occurring after the balance sheet date. It is outside the scope of AS4. அதை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So it is not an event occurring after the balance sheet date, my dear lovable students. அப்ப இப்போ வாங்க தெளிவா. What are the events occurring after the balance sheet date? These are significant events, both favorable and unfavorable, that occur between the balance sheet date and the date on which financial statements are approved by the board of directors. அப்ப நீங்க ஒரு AS4 ஓட क्वेश्चन எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது முதல்ல ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப் நம்பர் 1, அது event occurring after the balance sheet data, not an event occurring after the balance sheet data. In case not an event occurring after the balance sheet data இருந்தா, sir, AS4 will not be applicable. Are you all really with me? Sir, in case அது ஒரு event occurring, sir, after the balance sheet ஓட condition satisfy ஆச்சுனா, that means ஒரு event 31st Marchக்கு நடக்குது. Till the date of approval of financial statement by the board of directors, na, that is an event occurring after the balance sheet date. And the event நீங்க என்ன பண்ணணும்னா adjusting event இல்ல non adjusting event பிரிக்கணும். அப்போ what is step number 1? Step number 1, நீங்க என்ன பார்க்கணும்னா whether a transaction is an event occurring after the balance sheet data, event occurring not after the balance sheet data. Event occurring not after the balance sheet data, it is outside the scope of AS4, put it on dustbin. In case ஒரு event occurring after the balance sheet date condition satisfy ஆகுதுன்னா step number 2ல நீங்க என்ன பண்ணணும்னா அது adjusting event இல்ல non adjusting event பிரிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா adjusting event என்ன? சரே, these are events that provide evidence of condition existed that on the balance sheet date. For example, சார் இப்போ 31st மார்ச்சுக்கு நமக்கு ஒரு condition exist ஆகுது. இதான் keyword, condition.
கண்டிஷன். ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த கண்டிஷனுக்கு அடிஷனல் எவிடன்ஸ் நமக்கு 31st மார்ச்சுக்கு அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்குதுன்னா that is an adjusting event. So what is the treatment of adjusting event? Such an event should be adjusted in the financial statement of the NIR previous year. In case ஒரு event adjusting event தெளிவாயிடுச்சுன்னா அதை நீ இவந்தோ அந்த ஈவென்ட் நடந்தது அடுத்த வருஷமா இருந்தா கூட ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க என்ன பண்ணணும்னா அமெண்ட் பண்ணணும். That's what the scope of AS4. Sir, can you give some examples of adjusting event? Why not, Kanna? Come on. Theft or fraud which happened in the previous year. For example, my dear lovable students, இதுதான் நம்மளோட previous year. For example, previous year 25-26 எடுத்துங்க. Theft இல்ல fraud 25-26 நடந்துச்சு. அப்ப 31st மார்ச்சுக்கே ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் டிடெக்டட் இன் த நெக்ஸ்ட் இயர் அதோட அடிஷனல் எவிடன்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் இயர்ல தான் கிடைக்குது. அந்த நெக்ஸ்ட் இயர்ல கிடைச்ச அடிஷனல் எவிடன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா இவந்தோ அதை கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட் இயரா இருந்தா கூட இப்போ நீங்க 31st மார்ச்சோட பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் பேலன்ஸ் காட்டும் புக்ஸ்ல. ஆனா அவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்காது. பிகாஸ் நிறைய கேஷ் தெஃப்டா போயிடுச்சு. அப்போ இன்னும் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணல, அப்ரூவ் பண்ணல. அப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல அவ்வளோ கேஷ் இல்லைன்னு. அப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு AS4 சொல்லுது. டெட்டாஸ் ஆன் whom கேஸ் வாஸ் டன் பிஃபோர் த இயர் இந்த சென்ஸ் மீன்ஸ் டெட்டாஸ்க்கு மேல கேஸ் ஆல்ரெடியே கொடுத்தாச்சுன்னா ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு டவுட்டா இருக்கு அந்த டெட்டாஸ் என்ன வருமா இல்லையான்னு, காசு வருமா இல்லையான்னு. அண்ட் டிக்ளேர்ட் இன்சால்வென்ட் ஆஃப்டர் த இயர். ஆனா ஒரு 31st மார்ச்சுக்கு அப்புறம் தான் இன்சால்வென்ட் ஆயிருக்காரு. பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்சால்வென்ட் ஆயிருக்காருன்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல டெட்டாஸ் அவ்வளோ பேலன்ஸ் நிக்கும்ல. அதுதான் கோர்ட் சொல்லிட்டாங்க அவர் இன்சால்வென்ட் ஆயிடுச்சுன்னு. அப்ப as a போர்ட் ஆஃப் டைரக்டர் உனக்கு நல்லா தெரியுது அந்த அமௌண்ட் வராதுன்னு. தெரிஞ்சும் ஏன்பா சைன் பண்ற? ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வேற யாரும் ஏமாறக்கூடாது. அதுதான் AS4 இன்டென்ஷன். சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் பிபி பிஃபோர் இயர் எண்ட். நீ ஐதர் சார் பிபிஏ சேல் பண்ணிட்ட இல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்ட, பட் த டாக்குமெண்டேஷன் டன் ஆஃப்டர் த இயர் எண்ட். ஆனா அந்த லீகல் ரைட்ஸ் ஓம் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது 31st மார்ச்சுக்கு அப்புறம் பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், லீகல் ஃபார்மாலிட்டியை பார்க்காதீங்க. இவன்தோ நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் ஆனது 31st மார்ச்சுக்கு அப்புறமா இருந்தா கூட 31st மார்ச்லயே அந்த பிபி நம்மளோட அசெட்டா காட்டிடுங்க. The event is an adjusting event. Value of inventory gone down after the year end for which condition existed before year end itself. 31st மார்ச்சுக்கே சார் வார் போயிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் மாமா என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி ஈரான் கூட எங்களுக்கு வார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு டவுட் ஆயிருச்சு. ஆஹா, அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து என்னால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது சார். கரெக்டா 5th ஏப்ரலுக்கு ட்ரம்ப் மாமா ஒரு நோட்டிபிகேஷன் போட்டாரு, இந்தியாவிலிருந்து எந்த எக்ஸ்போர்ட்டுமே அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு பண்ணக்கூடாது. அப்ப என்னோட வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி எல்லாமே கீழே போயிடுச்சு. கண்டிஷன் ஆல்ரெடி 31st மார்ச்சுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? அதோட அடிஷனல் எவிடன்ஸ் வந்து 31st மார்ச்சுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. even though additional evidence next financial year கிடைச்சா கூட லாஸ்ட் previous year ஓட financial statement நீங்க போய் amend பண்ணியே ஆகணும். அதுதான் adjusting event. சாரே அப்ப என்ன சார் non adjusting event? சார் no evidence of such event existed on the balance sheet date. balance sheet dateல அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே இல்லை. சார் கண்டிஷன் இருந்தா தானே சார் அடிஷனல் எவிடன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஈவென்ட் should be classified into how many category? 2 category. என்ன ஈவென்ட் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். சூப்பர் சார். அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருந்துச்சுன்னா முதல்ல பேலன்ஸ் ஷீட் டேட்ல என்ன வேணும்? கண்டிஷன் வேணும். அந்த கண்டிஷனுக்கு என்ன வேணும்? அடிஷனல் எவிடன்ஸ் கிடைக்கும். கரெக்டா சார்? இங்க நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா கண்டிஷனே இல்லை. கண்டிஷனே இல்லைன்னா கண்டிஷனும் அடிஷனல் எவிடன்ஸும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் உருவாகுதுன்னா அந்த டிரான்சாக்ஷன் நீங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் ரெக்கார்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் சச் ஈவென்ட் எக்ஸிஸ்டட் ஆன் தி பேலன்ஸ் ஷீட் டேட் 31st ஆஃப் மார்ச்சுக்கு அந்த மாதிரி எந்த வகையான அறிகுறியும் இல்லை. இப்ப 31st மார்ச்சுக்கு ஒரு டெட்டார் கிட்ட இருந்து காசு வருமா வராதான்னு எனக்கு டவுட்டே இல்லை. இந்த சென்ஸ் மீன்ஸ் அவருக்கு எகென்ஸ்டா நான் கேஸ் கொடுக்கல. அவரு 1st ஆஃப் ஏப்ரலையோ 10th ஆஃப் ஏப்ரலையோ இன்சால்வென்ட் ஆவறாருன்னா அதை நீ போய் லாஸ்ட் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. So what is the treatment of non adjusting event? Such event won't be adjusted in the previous year. அப்ப adjusting event பேர்லயே இருக்கு பாரு. It has to be adjusted in the previous year. Non adjusting event adjust பண்ண வேண்டிய but it has to be disclosed in the reporting of the approving authority. Approving authority யாரு? Board of Directors.
if the event are material or significant. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன்னா டிவிடெண்ட் டிக்ளேர்ட். இவன் தோ டிவிடெண்ட் டிக்ளேர்ட் என்னவா இருந்தா கூட சார் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருந்தா கூட அதை நீங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல சார் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. சார் கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்? வை நாட் யாக்கண்ணா? சார் ஃபயர் or earthquake or tsunami that occurred after the year end. நீ சொல்லு பார்க்கலாம் 31st மார்ச்சுக்கு உனக்கு மெயில் வருமா, இல்ல நோட்டிபிகேஷன் வருமா, இல்ல மெசேஜ் வருமா 5th of ஏப்ரலுக்கு சார் ஃபயர் வரப்போகுது, எர்த்குவேக் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது? இல்லையே சார். அப்ப கண்டிஷன் எங்க அவைலபிளா இல்லைன்னா 31st மார்ச்சுக்கு அவைலபிளா இல்ல. Right. The market value of investment or inventory gone down after the year end for which no condition existed on the balance sheet date. இப்போ நான் வேற ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ANM லிமிடெட், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட், நான் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். 31st மார்ச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருந்துச்சு, எந்த கண்டிஷனுமே எக்ஸிஸ்ட் ஆகல. ஆனா 10th ஏப்ரலுக்கு எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லிமிடெட் டிவால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் கேட்கறேன். அப்ப மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல இன்வென்டரி கம்மி ஆயிடுச்சா சார்? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்வென்டரி கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கான எந்த கண்டிஷனுமே 31st மார்ச்ல அவைலபிளா இல்லாததுனால அதை நீங்க அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணக்கூடாது. செக் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர் ஆஃப்டர் த இயர் எண்ட். சார் பேலன்ஸ் ஷீட் டேட்ல டெட்டார் கிட்ட இருந்து காசு வர வேண்டி இருந்துச்சு. செக் எப்ப தந்தாங்க? 31st மார்ச்சுக்கு அப்புறம் தந்தாங்க. சார் எப்ப செக் தந்தாங்களோ அப்பதான் சார் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அறிவல் ரிலீவ் வித் மீ பிகாஸ் 31st மார்ச்சுக்கு உனக்கு தெரியுமா அவர் செக் தருவாரா, இல்ல அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரா, இல்ல கேஷா பே பண்ணுவாரா, இல்ல அவர் தராமே போவாரா? எதுவுமே தெரியாது சார். அப்போ ஒரு கண்டிஷன் 31st மார்ச்ல அவைலபிளா இல்ல. அப்ப செக் தந்தாருன்னா எந்த வருஷம் எந்த டேட்ல செக் தந்திருக்காரோ அந்த வருஷம் அந்த டேட்ல ரெக்கார்ட் பண்ணமே தவிர முன்னாடி வருஷம் வந்து ரெக்கார்ட் பண்ண கூடாது. வேல்யூ ஆஃப் இன்வென்டரி கான் டவுன் after the year end for which condition sir no condition existed before the year end. திடீர்னு நம்மளோட AS2 ல இருக்கிற வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி சார் திடீர்னு வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி வேல்யூ கம்மி ஆகும்னு 31st மார்ச்சுக்கு எந்த வகையான எதுவும் இல்ல சார், அறிகுறியும் இல்ல. அறிவல் ரிலீவ் வித் மீ சார். சூப்பர் சார். எக்ஸப்ஷன் டு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் அப்படின்னா கமான் சார். Sir, events can be classified into two categories: adjusting event, non-adjusting event. Super, sir. Adjusting event na the financial statement of the last year has to be adjusted. Non-adjusting event na அதை நீங்க வந்து adjust பண்ணக்கூடாது. financial statementல disclose பண்ணணும். எங்க disclose பண்ணணும் சார்? disclose பண்ண வேண்டியது board of directors ஓட ரிப்போர்ட்ல. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் டிவிடெண்ட். டிவிடெண்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சார் board of directors ஓட ரிப்போர்ட்ல disclose பண்ணக்கூடாது, notes to accountsல disclose பண்ணணும். சார் அப்படின்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன், கோயிங் கன்சர்ன் அசம்ஷன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அட்ஜஸ்டிங் ஈவன் ஒரு ஈவன் நான் அட்ஜஸ்டிங் தான். தட் இஃபெக்ட் த என்ன கன்சர்ன் அசம்ஷன், கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் ஆர் டு பி ட்ரீட்டட் அஸ் அட்ஜஸ்டிங் ஈவன். ஃபார் எக்ஸாம்பிள் 5th of ஏப்ரலுக்கு ஒரு ஃபயர் ஒக்கர் ஆகுது, இல்ல வந்து எர்த்குவேக் வருது, இல்ல வந்து சுனாமி வருது. இதெல்லாம் 31st மார்ச்சுக்கே நோட்டிபிகேஷன் போட்டுட்டு வர்றது இல்லை. அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பதிலாக அது என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். ஆனா அந்த எர்த்குவேக்னால, அந்த ஃபயர்னால, அந்த சுனாமினால நம்மளோட ஃபேக்டரியில் இருக்கிற மொத்த பிளான்ட் அண்ட் மிஷினரிவை புஷ்டு அடிச்சுட்டு போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ என்னோட கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆச்சுன்னா because it is fundamental accounting assumption. My dear lovable students, my fundamental accounting assumptions are GO-CA, which is going concern, consistency and accrual. இதுல fundamental accounting assumptionல ஒரு non adjusting event கையை வச்சாங்கன்னா அதை நான் adjusting event ட்ரீட் பண்ணுவேன். அப்படியே adjusting event ஆனா financial statement of the previous year will be prepared on liquidation basis. அது இல்லாம நம்ம பிபி எல்லாம் காஸ்ட் மெத்தட் ஆர் ரீவாலுவேஷன் அதெல்லாம் இல்ல, லிக்விடேஷன். இந்த சென்ஸ் மீன்ஸ் இன்னைக்கு போய் அந்த அசெட்டை நீ வித்தேனா உனக்கு எவ்வளவு காசு வருமோ அதான் விஷயம். ஆர் ரியலைசேஷன் பேசிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அக்ரூவல் பேசிஸ். பிகாஸ் கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் எல்லாமே மரணட்டி விழுந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் நீ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் எல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு அந்த அசெட்டை வித்தா நமக்கு எவ்வளவு காசு வரும் அப்படிதான் நீ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சார், ஃபேக்டரி ஃபயர் காசஸ் சிக்னிஃபிகன்ட் டேமேஜ் டு எக்யூப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயரிங் எக்ஸ்டென்சிவ் ரிப்பேர். திஸ் மீன்ஸ் திஸ் ஷோஸ் தட் அந்த கம்பெனியோட எது சார் கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆச்சுன்னா இவன் அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருந்தா கூட அதை அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், குவிக் எக்ஸாம்பிள். இன் கம்பெனி எக்ஸ் கம்பெனி லிமிடெட் theft of cash 5 lakh 5 லட்சம் ரூபாய் திருட்டு போயிருக்கு பை கேஷியர் இன் ஜனவரி. ஓ, ஜனவரியிலேயே என்ன இருக்குன்னா திருட்டு போயிருக்கு. ஆனா எப்ப டிடெக்ட் பண்ணிருக்காங்க? மேல தான் டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அறிவல் ரிலேட் வித் மீ. எப்ப டிடெக்ட் பண்ணிருக்காங்கிறது முக்கியம்.
எப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்கிறது முக்கியம். the accounts of the company were not yet approved by the board of directors. அப்ப அந்த திருட்ட கண்டுபிடிக்கிற நாள்ல இன்னும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணலைன்னா அதை அப்ரூவ் பண்ணல. அப்படின்னா பாருங்க, திருட்டு முன்னாடியே போயிச்சா? அப்ப கண்டிஷன் இஸ் எக்ஸிஸ்டட் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட். அதுக்கான அடிஷனல் எவிடன்ஸ் இதான் கீவேர்ட். இந்த கீவேர்ட் கேட்ச் பண்ணீங்க. ஒன்னு கண்டிஷன், ரெண்டாவது அடிஷனல் எவிடன்ஸ். இதோட அடிஷனல் எவிடன்ஸ் நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா சார்? இவன் தோ பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா கூட, ரிசீவ் ஆயிருக்குன்னா கூட, சார் அதோட கண்டிஷன் பேலன்ஸ் ஷீட் டேட்லயே இருக்கா அப்படின்னா இட்ஸ் a what even, adjusting even. That's what this answer is saying, man. Sir, it is a fraud of accounting. It is detected after the balance sheet date but before approval of financial statement. So it is necessary to recognize the loss, file act and adjust accounts for the last previous year. For example, an earthquake destroyed a major warehouse of Eco Limited on 25. நீ சொல்லு, earthquake notification போட்டா வரும் இல்ல? அப்ப earthquake பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் டேட்ல நமக்கு என்னவே இருக்காதுன்னா கண்டிஷனே இருக்காது. ஆனா அதோட கண்டிஷனும் அடிஷனல் எவிடன்ஸும் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எர்த்குவேக் இஸ் a நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். கரெக்டா சார்? ஆனா அவன் என்ன சொல்றான்னா கொஸ்டின்ல மேஜர் வேர்ஹவுஸ் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றான். மேஜர் வேர்ஹவுஸ்னா அவனோட மெயின் வேர்ஹவுஸ். அப்ப இந்த மேஜர் வேர்ஹவுஸ் எஃபெக்ட் ஆவறதுனால கோயிங் கன்சர்ன் என்ன ஆயிருக்குன்னா அடி வாங்கி இருக்குனா அந்த நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா ட்ரீட் பண்ணணும். அக்கவுண்டிங் இயர் ஃபார் த கம்பெனி ஹெல்ட் ஆன் 31/3. அக்கவுண்ட்ஸ் வர் அப்ரூவ்ட் ஆன் 36. இங்க பாருங்க 25ல தான் எர்த்குவேக் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் an event occurring after the balance sheet date. Yes, outside the scope of AS4 கிடையாது. அதை நீங்க அட்ஜஸ்டிங் ஈவென்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் பிரிக்கணும். ஆக்சுவலி இது ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். ஆனா இது என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா இருந்தா கூட, நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா இருந்தா கூட, சார் இந்த கம்பெனியோட கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆச்சுன்னா அதை நீங்க அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா ட்ரீட் பண்ணணும். லாஸ் ஃப்ரம் எர்த்குவேக் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 30 lakh. ஸோ இதுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் போட சொல்றாங்க. இது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர்ஹவுஸ் டியூ டு எர்த்குவேக் டிட் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட். கண்டிப்பா இதோட கண்டிஷன் எங்க இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்ல இல்ல. therefore loss occurred due to earthquake not to be recognized in the financial year 21-22. இது நீங்க ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா ட்ரீட் பண்றதா இருந்தா அதோட லாஸை நீங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க ஜஸ்ட் போர்டு ரிப்போர்ட்ல என்ன பண்ணா போதும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணா போதும். சார் பட் as per the information in given the question, ஒரு வார்த்தை கொஸ்டின்ல இருக்கு earthquake has caused major destruction. Therefore fundamental accounting assumption of going concern would have to be evaluated. நம்ம எதை செக் பண்ணனும்னா ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷன். ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதை நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டாவே ட்ரீட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷனுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா ட்ரீட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் வாட் question number 2. Come on, question number 3. Company filed a suit against a debtor. 15 lakh is recoverable. 31st March-க்கு என்ன கொடுத்துட்டீங்கன்னா கேஸ் கொடுத்துட்டீங்க. அப்ப ஃபைனான்ஷியல் இயர்ல கேஸ் கொடுத்ததனால கண்டிஷன் எக்ஸிஸ்ட். அதுக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. The chances of recovery by way of legal suit are not good as per the legal opinion given by counsel in April. நமக்கு ஏப்ரல்ல நம்மளோட அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அந்த கேஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார், காசு வராது சார், டெட்டார் கிட்ட இருந்து காசு வராம இருக்கிறதுக்கு தான் அதிகமான. Can the company provide for full amount of 50 lakh as provision for bad and doubtful debts is the question. சார் இதுக்கு ஃபுல்லாவே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணுமா? சார் இந்த given case company should make the provision for doubtful debts as legal suit has been filed on 31st March. 31st March க்கு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? ஆமா. And chances of recovery from the suit are not good. இதுல காசு வர வாய்ப்பு இல்ல. அதனால 100% ப்ரொவிஷன் என்ன பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ணீங்க. சார் இன் கேஸ் அந்த கேஸோட ரிசல்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்துச்சுன்னா தேவைப்பட்ட ப்ரொவிஷன் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்ரிஷியேட் பண்றியா? therefore provision for doubtful debt should be made for the year ended on 31st March. எந்த பாயிண்ட் நீ ஹைலைட் பண்ணும்? ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் தான் AS4ல கவர்ட். that is provision for bad and doubtful debts. all other provision எந்த ஸ்டாண்டர்டுக்கு தள்ளிட்டாங்க? AS29க்கு தள்ளிட்டாங்க. my dear lovable students, come on sir, question number 4. in preparing the financial statement of R Limited for the year ended 31st March, you come across this position. okay, company invested 100 lakhs in April 2021. ஓஹோ, நான் கணக்கு பார்க்கறதே 31st மார்ச்சுக்கு. ஆனா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது எப்போ? ஏப்ரல் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட், பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திஸ் இஸ் an event occurring after the balance sheet date தான், அவுட் ஆஃப் ஸ்கோப்ல வராதுன்னு சொல்றாங்க. இந்த acquisition of another company doing similar business, the negotiation for which had been started during the last year. Negotiation is not a condition, only finalization is a condition. அப்ப negotiation condition இல்லைங்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியாதுன்னா
அது அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ண முடியாது. அது என்ன ஈவென்ட் தான்? நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் தான். ஸோ அக்விசிஷன் ஆஃப் அனதர் கம்பெனி இஸ் அன் ஈவென்ட் occurring after the balance sheet date. அதில் எந்த வகையான மாற்ற கருத்து இல்லை. However, no adjustment to assets and liabilities is required as the event does not affect the determination and condition of the amount stated in the financial statement. ஸோ அதனால இந்த 100 lakhs நீங்க என்ன பண்ணலாம்னா, இது ஒரு மெட்டீரியலான அமௌண்ட்ங்கிறதுனால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரிப்போர்ட்ல வேணா நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாமே தவிர லாஸ்ட் இயரோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதுடா கண்ணா. While preparing its financial statement for 31st March, company made a provision for bad and doubtful debts at 5% on its total trade receivable. Okay, company இப்போ 100 ரூபாய் டெட்டாஸ் கிட்ட இருந்து வரணும்னா 5 rupees என்ன பண்ணிட்டாங்க? Bad and doubtful debts வச்சிட்டாங்க. In the last week of February, trade receivable for 2 lakh had suffered heavy loss due to earthquake. அப்படின்னா இந்த 2 lakhsக்கு கண்டிஷன் பேலன்ஸ் ஷீட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா 31st மார்ச்சுக்கு முன்னாடியே என்ன தெரிய வந்துச்சுன்னா அவருக்கு அந்த காசு தர முடியாதோ, பிகாஸ் அவர் இருக்கிற ஏரியால பெரிய எர்த்குவேக் வந்திருக்கு. and was not covered by any insurance policy. அந்த அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கவர் ஆகல. அப்ப நக்கிட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. In April, trade receivable become bankrupt. சூப்பர். கரெக்டா ஏப்ரல் மந்த்ல என்ன ஆயிட்டாருன்னா bankrupt ஆயிட்டாரு. ஏப்ரல் மந்த்ல bankrupt ஆயிட்டாருன்னா my dear lovable students, hello sir, this is a condition existed on the balance sheet date. It's an adjusting event. Can the company provide for the full loss arising to insolvency? ஆமா சார். சார், so full provision for bad and doubtful debts of rupees 2 lakh should be made to cover the loss arising due to insolvency. Entire 2 lakhsக்கும் நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். இல்ல பேட் டெட் ஆயிடுச்சுன்னா பேட் டெட் சொல்லி நீங்க ரைட் ஆஃப் பண்ணிடணும். Question number 6. Why limit as book debt and doubt over recoverability of some of the book debt? The amount that cannot be recovered is not quantifiable. என்னால எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியல. Thus, why limited is of the opinion that provision for doubtful debt should not be created. Why limited creates provision for certain other expenses on the estimated basis. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எவ்வளோ ருபீஸ் டெட்டாஸ் கிட்ட இருந்து வராதுன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால இவங்க அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாம இருக்காங்க. அது சரியான்னு கேட்குறாங்க. Based on the above, contention that provision for doubtful debts not to be created merely because amount is not quantifiable is not correct. Because ப்ரொவிஷன்னாலே என்ன, எவ்வளோ பே பண்ணணும், எப்போ பே பண்ணணும், இது ரெண்டும் தெரியாதப்பதான் ப்ரொவிஷன் வரும். இல்லைன்னா அதை லைபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல. கரெக்டா? தட் இஸ் a difference between liability and accounts. ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டைம்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்க எஸ்டிமேஷனோட பேசிஸ்ல ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணணும். சார், A Limited has sold this building for 50 lakh to B Limited. அப்ப A Limited B Limitedக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு என்ன வித்துட்டாங்க? பில்டிங் வித்துட்டாங்க. And also given the possession to B Limited. ஓ, அந்த possession B Limited கொடுத்தாச்சு. That means B Limited அதுல பால் காய்ச்சி அந்த பில்டிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Book value of the building is how much lakh? 30 lakh. 30 லட்சம் ரூபாய் book value. As on 31st March, documentation and legal formalities are pending. ஆனா 31st Marchக்கு இன்னும் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தரல. My dear lovable student, substance over legal form. Ownership transfer ஆயிச்சா, possession transfer ஆயிச்சா, company has not recorded the sale and has sir shown the amount received as an advance. Sir, do you agree with this statement? No. Building should be de-recognized in the financial statement. இதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை நம்மளோட பில்டிங்கா காட்டக்கூடாது. அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து de-recognize பண்ணிடணும். அண்ட் நீங்க அந்த பில்டிங் வித் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ கெயின் வருதோ அந்த ப்ராஃபிட்டை நீங்க கரண்ட் இயர்லயே புக் பண்ணிடணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், illustration number 8. During the year 2021-22, Raj Limited competitor என்ன பண்ணியிருக்காருன்னா 15 lakhsக்கு வந்து கேஸ் போட்டிருக்காரு. அவரோட ட்ரேட் மார்க்கை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எஃபெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ANM கிளாஸஸ் அப்படிங்கிற பேர்ல பிசினஸ் கண்டக்ட் பண்றாங்க. நானும் ANM கிளாஸஸ்னு ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட அதே பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அந்த ANM கிளாஸஸ் தான் இந்த ANM கிளாஸஸ் சொல்லி எல்லாரும் என்னோட அகாடமியில வந்து ஜாயின் பண்ண என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. Based on the advice of company legal counsel, Raj Limited provided a sum of 10 lakh in his financial statement. நான் என்னோட அட்வொகேட் கேட்டேன், எப்படி சார் கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், கேஸ்க்கு வந்து நம்ம தோக்க தான் வாய்ப்பு இருக்கு சார். பிகாஸ் அவங்களும் ANM தான், நம்மளும் ANM தான். அதனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்னோட புக்ஸ்ல 10 lakh rupees ஆல்ரெடி ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். On 18th May, court decided in favor of the party alleging infringement of trademark and ordered Raj Limited to pay the agreed party of 14 lakh. அப்போ பிஃபோர் அந்த என்னோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்றதுக்கு முன்னாடி, அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் கேஸ் ஜெயிச்சாங்க. யார் நமக்கு எகென்ஸ்டா கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம டோட்டலா 14 lakhs பே பண்ணோம். இப்போ என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளோ லேக் தான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்? 10 lakhs தான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் சொல்றாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேர் ப்ரிப்பேர்ட் பை கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஆன் 30th April. இப்போ கோர்ட் வந்து எப்போ சொல்றாங்க? 18th Mayக்கு சொல்றாங்க. ஓஹோ.
ஆனா அப்ரூவ் பண்ணது எப்போ 30th மே. அப்போ 31st of Marchக்கு தான் நம்மளோட என்ன முடியும்னா ஃபைனான்சியல் இயர் முடியும். அதுக்கப்புறம் 18th மேக்கு எனக்கு அடிஷனல் எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. தென் 30th மேக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் க்ளோஸ் பண்ண போறாங்க. இஸ் திஸ் an event occurring after the balance sheet date? Yes sir, because any event occurred after the balance sheet date before approval of financial statement by the board of directors are events occurring after the balance sheet date. So my dear lovable students, therefore Raj Limited should provide additional எவ்வளோ lakh 4 lakh. அந்த additional வந்த 4 lakhsக்கும் இப்போ என்ன கிரியேட் பண்ணி தான் ஆகணும், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்குறேன். இன்கேஸ் 1 ஜூனுக்கு தான் கோர்ட் வேர்டிக் சொன்னாங்கன்னா 1 ஜூன்னா மேக்கு அப்புறம், அப்போ அது அட்ஜஸ்டிங் இவெண்டா நான் அட்ஜஸ்டிங் இவெண்டா? நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணீங்க. வித் திஸ் கான்செப்சுவல் டிஸ்கஷன் ஆஃப் ஃபுல் AS4 comes to an end. Now it's sir texting time. Those who are listening this in live and also later you can text it or you can note it. Varum நம்ம question answer tak 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 we can complete. Sir, a financial statement of Alpha Limited 1920 were approved on 15th July 2020. எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? 15th July. அப்போ மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், மே, ஜூன், 15th July. Following information was provided. A suit against the company's advertisement was filed a party on 20th April claiming damages of 20 lakhs. எப்போதான் நமக்கு எகெயின்ஸ்டா கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க? 20th April தான் கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆவறதே 20th April தான். பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு கண்டிஷன் என்ன ஆகல, எக்ஸிஸ்ட் ஆகல. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹென்ஸ் இட் வில் ஹேவ் நோ எஃபெக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் வில் பி a நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். இது நீங்க என்னவா ட்ரீட் பண்ணணும்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணணும். பிகாஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்ல கண்டிஷன் இருந்து அதுக்கு அடிஷனல் எவிடன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் கிடைச்சிச்சுன்னா அது மட்டும் தான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். சார் இது கேஸ் வந்து விழறதே எப்போதான்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான். Sir, the terms and condition for acquisition of a business of another company had been decided by March. terms and condition decide பண்ணிட்டாங்க, negotiation கிடையாது. அப்ப terms and condition decide பண்ணிட்டாங்கன்னா நிச்சயதார்த்தம் confirm. But the financial resource was arranged in April and amount invested was how much lakh? 50 lakh. Hello sir. இந்த கேஸ்ல necessary adjustment to assets and liability for acquisition of business is necessary in the financial statement. நீங்க 31st மார்ச்லயே என்ன பண்ணணும்னா இந்த பிசினஸ் வாங்கின மாதிரி நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்டணும். வை? வாட் இஸ் த ரீசன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் என்னன்னா கண்டிஷன் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட். சார் த தெஃப்ட் ஆஃப் கேஷ் ஆஃப் 5 lakh பை த கேஷியர் ஆன் 31st மார்ச். அப்போ திருட்டு போயிடுச்சு, 31st மார்ச்சுக்கே போயிடுச்சு. அப்போ கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. வாட்ஸ் டிடெக்டட் ஆன் 16th July. என்ன சார் இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது? ஒரே ஒரு விஷயம்ப்பா. இப்போ சார் இதுதான் உங்களோட பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கங்களேன். இந்த பேலன்ஸ் ஷீட்ல நீங்க ஆல்ரெடி வந்து கேஷ் இன் ஹேண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் ரூபாய் காட்டியிருப்பீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. ஆனா உண்மையிலேயே உங்களோட ரியல் கேஷ் இன் ஹேண்ட் 50 லட்சம் இருக்குமா? இல்ல. பிகாஸ் இந்த 50 லட்சத்துல கேஷியர் எவ்வளோ லேக்ஸ் சுட்டுட்டாரு? 5 lakhs சுட்டுட்டாரு. அப்போ உண்மையிலேயே எவ்வளோ லேக்ஸ் தான்? 45 lakhs தான் நம்ம கிட்ட கேஷ் இருக்கு. அப்போ this 50 lakhs பேலன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன். ஆமா, யாரா திருடிட்டு போனாங்கன்னா இவ்வளவு காசு இருக்காது, அதான் கண்டிஷன். ஓகே, அதான் நீங்க கண்டிஷன் எக்ஸிஸ்ட். ஆமா, the assets and liability what has been disclosed in the financial statements are subject to some conditions. சூப்பரா. இப்போ எனக்கு அதோட அடிஷனல் எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது was detected on 16th July. இந்த கொஸ்டின்ல நீங்க டாப்ல பாத்தீங்கன்னா சார் எப்ப சார் இது அப்ரூவ் பண்றாங்க? 15th July. எல்லா கொஸ்டினுக்கு எல்லா பார்ட்டுக்குமே 15th July வச்சுக்கணும். ஆனா எப்பதான் இது கண்டுபிடிக்கிறீங்க? 16th July தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் நம்பர் 1, is this an event occurring after the balance sheet data? Not an event occurring after the balance sheet data. Not an event occurring after the balance sheet date. That means in this case theft of cash was detected only on EPO. 16th July நம்மளை பொறுத்த வரைக்கும் out of scope. After approval of financial statement, no adjustment is required. Super. Case number 4. Company started a negotiation. ஐயா, நெகோசியேஷனா பொண்ணு பார்க்குறேன். 1000 பொண்ணு பார்ப்பேன் நான். 1000 பொண்ணு பார்த்தா 1000 பொண்ணு கல்யாணம் பண்ணுவேனா? இல்ல, 4 பேர்கிட்ட விசாரிக்கிற அவ்வளவுதான். With a party to sell an immovable property on 40 lakhs for March. Sir, negotiation is not equal to condition.
The book value of the property 30 lakhs on 31st March. However, the deed was registered on 15th April. நீங்களே சொல்லுங்க, is this adjusting event or non-adjusting event? Non-adjusting event. இதை நம்மளோட financial statement adjust பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. A major fire has damaged the asset in a factory on 5th April. Actually, fire வரும்னு எனக்கு balance sheet dateல எந்த கண்டிஷனும் கிடையாது. சார், அப்ப இதெல்லாம் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணணும். ஆனா இது மேஜர் ஃபயர்ங்கிறதுனால சார் ஃபேக்டரியில இருக்கிற அசெட்டை டேமேஜ் பண்ணிட்டாங்க. However, the asset is fully insured. Then what is the problem? Fully insuranceனா full காசுமே யார் கொடுத்துருவா? இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. அப்படின்னா நம்மளோட கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இது என்ன ஈவெண்டாவே இருக்கட்டும், அட்ஜஸ்டிங் ஈவெண்டாவே இருக்கட்டுமா இல்ல நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா? நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருக்கட்டும். இதை நீ அட்ஜஸ்டிங் ஈவெண்டா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ரிஷியேட் பண்றியா? Tina Limited closes its books of accounts on 31st March. எப்பவுமே 31st March books of accounts close பண்ணுவாங்க. Financial statement for 31/3/2020 are yet to be approved on 30th June. மார்ச் முடிச்சு ஏப்ரல் மே ஜூன், அப்ப 3 மாசத்துக்கு இடையில அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா புக் க்ளோஸ் பண்ண போறாங்க அக்கவுண்ட்ஸ். சார், கேஸ் நம்பர் 1. Tina Limited has an inventory of 50 stitching machine தையல் மிஷின் அவங்க கிட்ட வந்து ஸ்டாக்ல இன்வென்டரியில இருந்து காஸ்டிங் at 5,500 per machine. 31st March இருந்திருக்கு. On 31st March, company is expecting a heavy decline in the demand in the next year. அப்ப ஏதோ ஒரு கண்டிஷன் என்ன ஆயிருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. Inventory are valued at cost or NRV, whichever is lower. கண்டிப்பா as per AS2 பதிலா inventory அப்படி தான் வேல்யூ பண்ணியானும். During the month of April, due to fall in demand, prices have gone down drastically. Super. Company had sold 5 machine at a price of, இங்க பாரு, 5,500 காஸ்டிங் இருக்கிற மெஷினை வெறும் 4,000 rupees தான் வித்திருக்காங்க அடுத்த வருஷம். அப்படின்னா சார், கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட். அடிஷனல் எவிடன்ஸ் ஹாஸ் பீன் சார் procured before approval of the financial statement by the board of directors. அப்ப நீங்க இத என்ன ஈவெண்டா ட்ரீட் பண்ணுங்க, அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கான்செப்சுவல் டிஸ்கஷன் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ரைட்டா சார்? பாருங்க சார், வேல்யூ ஆஃப் இன்வென்டரி gone down after year end for which conditions are existed before the year end, my dear lovable students. That's it, man. Sir, fire has broken out in companies go down. Generally, fire, earthquake, tsunami, all are non-adjusting event, right? The company has estimated a loss of 25 lakh, of which 75% is recoverable from the insurance company. Super, sir. அப்ப 75% யார்கிட்ட இருந்து வரும்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வரும்னா it will not affect the என்ன concern, going concern. அப்ப this is a non-adjusting event. This will be a non-adjusting event. இதை நீ adjusting event ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப financial year should not be adjusted. ஆனா நீ என்ன பண்ணணும்னா உன்னோட சார் போர்ட் டிஸ்க்ளோசர்ல வேணா டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கோ. கம்பெனி has entered into a sale agreementல என்டர் பண்ணிட்டாங்க to sell a property for a consideration of 7,50,000 which is being carried in the books of accounts at 5,50,000. ஓ, அப்ப அந்த பில்டிங் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட புக்ஸ்ல 5,50,000 இருக்கு. Transfer of risk and reward and sale is completed in the month of April, May, when conveyance and possession get completed. சரி, இப்போ since the transfer of risk and reward முன்னாடி எப்படின்னா டாக்குமெண்டேஷன் பெண்டிங், ஆனா காசு வந்துச்சு, பொசஷன் கொடுத்தாச்சு. இங்க அது எதுவுமே நடக்கல. ஜஸ்ட் என்ன மட்டும் தான் போட்டிருக்கோம், அக்ரிமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஐயா, அக்ரிமெண்ட் போட்டதுனால டீரெகனைஸ் பண்ணக்கூடாது. சேல் வாஸ் கம்ப்ளீட்டட், எப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு? மே. When conveyance and possession got complete, no revenue should be recognized. Only disclosure மட்டும் தான் நீ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தரும். இந்த பாயிண்ட் உனக்கு கிளாரிட்டி இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சார், அக்ரிமெண்ட் போட்டோடனே இது நெகோசியேஷன் கிடையாது, அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிட்டாங்க, அப்ப நான் டீரெகனைஸ் பண்ணுவேன்னு போயிடாத. ஏன்னா இங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நம்ம ஃபைனான்ஷியல் இயர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல. Company has received government grant of 15 lakhs. Oh, AS12 க்கு வராங்க. 15 லட்சம் ரூபாய் என்ன தந்தாங்க? கவர்மெண்ட் கிராண்ட் தந்தாங்க. Company has received a notice for refund of the grant on 15th June due to violation of the sum of the condition during 1920. சூப்பர். எப்போ வயலேட் பண்ணிருக்க? 1920ல வயலேட் பண்ணிருக்க. அப்ப 1920ல வயலேட் பண்ணிருக்கேன்னா 1920 கண்டிஷன் அவைலபிளா இருக்கு. இப்ப நோட்டீஸ் வந்திருக்குன்னா அதுக்கு அடிஷனல் எவிடன்ஸ் 31st மார்ச்சுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அப்போ இன்கேஸ் இது வந்து என்ன சார், பிஃபோர் அப்ரூவிங் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருந்தா ஷுட் பி அட்ஜஸ்டட் மேன். இந்த கொஸ்டின்ல அது பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும்னா adjusting event ட்ரீட் பண்ணணும். Board of Directors of New Graphics Limited in its board meeting held on 18th April considered and approved the audited financial statement along with the auditor's report for the financial year 31st March. ஓ, சுட பண்ணிருக்காங்க பாரு. ஏன்னா 31st March முடிஞ்ச உடனே, மார்ச் முடிஞ்ச அடுத்த மாசம் ஏப்ரல் 18ஆம் தேதி ஏப்ரலுக்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. Recommended a dividend of 2 per equity share on 2 crore fully paid up equity shares of 10 each for the year ended 31st March and is approved by the members at the forthcoming annual general meeting on 18th June 2017. Same will be paid to all the eligible shareholders. And the board of directors propose பண்ணிருக்காங்க equity dividend propose
propose பண்ணிருக்காங்க, சாரே equity dividend is a non-adjusting event. Sir, this is a non-adjusting event. Even though this is an event occurring after the balance sheet date, இதை நீங்க financial statementல என்ன பண்ணக்கூடாதுன்னா adjust பண்ணக்கூடாது. என்ன லாஜிக்? 31st மார்ச்சுக்கு எந்த கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் ஆகல. ஏன் சார் கண்டிஷன் எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகல? பிகாஸ் இக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது கம்பெனியோட இஷ்டம். சில வருஷம் என்னவே கொடுக்காம இருப்பாங்க, இக்விட்டி டிவிடெண்டே கொடுக்காம இருப்பாங்க. ஷேர் ஹோல்டர்னால சட்டையில் பிடிச்சி கேட்க முடியாது. அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க? ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்க எவ்வளோ ப்ரப்போஸ் பண்றாங்க? ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கலாம், ஹையரா கூட ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்படின்னா இட்ஸ் ஏ நான் அட்ஜஸ்டிங் ஈவன். சார் நீங்க இதை லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுமே சார் போர்ட் ரிப்போர்ட்ல தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு சார் ஈவெண்ட்டை மட்டும் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல தருவோம். அதுதான் சார் டிவிடெண்ட். சார் ஸ்டேட் வித் ரீசன் ஹவு த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் வுட் பி டெல்ட் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹரி லிமிடெட். ஹரி லிமிடெட்ல இது நீங்க எப்படி வந்து டீல் பண்ணுவீங்க? நெகோசியேஷன் வித் அனதர் கம்பெனி. சார் நெகோசியேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் எக்ஸிஸ்டட் அட் த பேலன்ஸ் ஷீட் டேட். அதனால இட்ஸ் அ நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அது நீங்க போர்ட் ரிப்போர்ட்ல என்ன மட்டும் பண்ணா போதும், டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணா போதும். கம்பெனி மேட் a provision for bad and doubtful debts at 4%. ஆல்ரெடி கம்பெனி 4% provision வச்சிருக்காங்க. இந்த செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் debtor of 2,50,000 has suffered heavy loss due to earthquake. அப்படின்னா 31st மார்ச் வர்றதுக்குள்ளேயே நம்ம கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. Loss was not covered by an insurance policy. In May 2022, debtor become insolvent. அப்ப இதுக்கு நமக்கு additional evidenceம் கிடைச்சிச்சு. அப்ப condition balance sheet dateல exist ஆகுது, additional evidenceம் நமக்கு கிடைச்சிச்சுனா this is an adjusting event, my dear lovable students. அப்படின்னா this has to be adjusted. Are you really with me? அப்ப accordingly full provision for bad and doubtful debts amounting to 2,50,000 should be made to cover the loss arising due to insolvency of a debtor. Final accounts for the year ended 31st March. Case number 3 பாருங்க. Sir, Hari Limited was sued by a competitor 13 lakh. நம்மளோட காம்படிட்டர் நமக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க நேரா அட்வொகேட் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் பொசிஷன்? 8 lakh rupeesல ஆல்ரெடி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரொவிஷன் வச்சிட்டாங்க. இப்பதான் நம்ம ஐசியோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம். 26 மேக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமா யார் நமக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஹலோ சார், நம்ம அவங்களுக்கு டோட்டலா 12 lakh rupees பே பண்ணோம். அப்புறம் புக்ஸ்ல டோட்டலா எவ்வளவு லாக்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம்? 8 lakh. இன்னும் எவ்வளவு கிரியேட் பண்ணுங்க? பிகாஸ் திஸ் இஸ் an event occurring after the balance sheet date. இது ஒரு அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா ட்ரீட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 4 lakhsக்கு கண்டிப்பா கட்டாயமா நீங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியே ஆகணும். Cashier of Hari Limited embezzled cash rupees 3 lakh during March. ஓகே, அவர் மார்ச்லயே திருடிட்டாரு. அப்ப 31st மார்ச்சுக்கு நம்ம ஒரு கேஷ் பேலன்ஸ் எங்க காட்டியிருப்போம்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல காட்டியிருப்போம். ஆனா அவ்வளவு கேஷ் இருக்காது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன். என்ன சர்டன் கண்டிஷன்? யாரும் திருடாம இருந்தா இவ்வளவு கேஷ் இருக்கும், யாரும் எடுத்துட்டு போகாம இருந்தா இவ்வளவு கேஷ் இருக்கும், யாரும் சார் சுடாம இருந்தா இவ்வளவு, அப்படி 1000 கண்டிஷனுக்கு சப்ஜெக்டடா இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன் 31st மார்ச்ல அவைலபிளா இருக்கு. However, the same come to the notice of the company management during August. ஆனா இவங்களோட சார் மைண்டுக்கு எப்போ தான் வந்திருக்குன்னா ஆகஸ்ட்ல தான் வந்திருக்கு. ஆனால் இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிச்சீங்கன்னா எப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே சர்வர் அப்ரூவ்ட் பை 25th of July. ஜூலைலேயே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆகஸ்ட்ல கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஈவென்ட்ஸ் ஒக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்டே கிடையாது. இதை வேணும்னா நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். Check date at 31st March, collected in the month of March. அப்ப நமக்கு 31st மார்ச்சுக்கு நமக்கு ஒரு டெட்டார் காசு தரணும். அவர் கேஷா தரலாம், செக்கா தரலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தரலாம், தராம கூட இருக்கலாம். அது எப்படி ஒரு செக் தருவார்னு ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சு? எந்த கண்டிஷன் அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகல. அதனால செக் எப்ப தந்தாரோ அப்பதான் நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதனால அது ஒரு என்ன அட்ஜஸ்டிங் ஈவென்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். Surya Limited following financial year April to March வரைக்கும் it has provided the following information. Keeping in the provisions of AS4, you are required to state with the reason whether the below events are to be treated as contingencies, adjusting event or non-adjusting event after the balance sheet date. A suit against the company's advertisement was filed on 5th April. Sir, claiming damage of 5 lakh. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சார் கேஸ் கொடுத்துருக்கிறதே எப்பதான்? 31st மார்ச்சுக்கு அப்புறம் தான். அப்போ 31st மார்ச்ல என்ன இல்லை? கண்டிஷன் இல்லை. அதனால this is a non-adjusting event. Company spent proposal to sell an immovable property 45 lakhs in March. Sir, send a proposal. Proposal தான் அமைச்சிருக்காங்க. அது வெறும் negotiation மட்டும்தான். Book value of the property 30 lakh. However, the deed was registered only on 15th April. இப்போ negotiation is not equal to condition. அதனால இதுவுமே an adjusting event, non-adjusting event. Are you all really with me? We'll be doing 1 or 2 questions and finish it off. XYZ Limited operates its business into various segments. It financially ended on 31st March and financial statements were approved on 15th June. Oh, March முடிச்சு April, May, June 15th. Following material events take place. Case number 1. Major property was sold. It was included in the balance sheet at 25 lakh for which contract has been exchanged on 15th March.
15th மார்ச்சுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நெகோசியேஷன் இல்ல. சேல் வாஸ் கம்ப்ளீட்டட் only on what 15th May at a price of 26,50,000. அப்படின்னா 31st மார்ச்சுக்கே கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப 31st மார்ச் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நீ பிபிஇல 25 lakhs காட்டி இருப்ப சார். அந்த 25 lakhs கம்பெனி கிட்ட இருக்கும் எப்போ அந்த அசெட்டை விற்காம இருந்தா. 25 lakhs அந்த அசெட் கம்பெனி கிட்ட இருக்கும் சார் தீ பிடிக்காம இருந்தா. இந்த மாதிரி 1000 கண்டிஷன் இருக்கு இல்லையா. So this should be treated as an even adjusting. On 2nd April, fire completely destroyed a manufacturing plant of the NDT. Oh, fire is a non-adjusting event. Generally, it was expected that loss of 10 million would be fully covered by insurance company. அப்படின்னா என்னோட எது எஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எனக்கு லாஸ் வந்திருந்தா கூட இன்சூரன்ஸ் கம்பெனி அதை கம்பன்சேட் பண்ண போறாங்க. அப்ப அது ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட், அது ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவென்டாவே இருக்கட்டும். A claim of damage amounting to 8 billion for breach of patent has been received by NDT prior to the year end. Oh, நான் பேட்டன்ட் பிரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 8 லட்சம் ரூபாய் எங்கிட்ட 8 மில்லியன் எங்கிட்ட யாரோ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப நான் 8 மில்லியன் நான் கொடுத்தாகணும் யாருக்கோ. It is a director's opinion backed by legal advice that claim will ultimately prove to be baseless. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லூசு பையன் சார் அந்த claim எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய. But it is still estimated that it will involve a considerable expenditure on legal fees. ஆனா ஒரு விஷயம் ஷுவர், வக்கீல் நல்லா சம்பாரிச்சிருவார் நம்மளை வச்சு. பிகாஸ் நம்ம கேஸ் வந்திருக்குல்ல, வக்கீல் என்ன சொல்லுவார்னா சார் அது அங்கே போகணும் சார், 10 வாட்டி போகணும் சார், வரணும் சார் அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷன் ஷுட் பி மேட் ஃபார் த லீகல் ஃபீ. இன்கேஸ் அந்த 8 மில்லியன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட லீகல் ஃபீ பே பண்ணணும்ல, அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? சார் பிஃபோர் வி க்ளோஸ் சார், லெட் மீ டூ திஸ் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் ஓப்பன் ஃபார் யூ ஆல் to answer in the comment section, man. As per provisions of AS4, you are required to state with the reason whether the transactions are adjusting event or non-adjusting event for the year ended 31/3/2021 in the books of New Limited. Accounts of the company were approved on 10/7/2021. Number 1, equity dividend for 2021 was declared at the rate of 7% on 15/5/2021. You have to say that whether this is an adjusting event or non-adjusting event and where it has to be disclosed since it is an equity dividend. I don't know the answer. You have to say in the comment section. On 5/3/2021, 53,000 cash was collected from a customer but not deposited by the cashier. 5/3 எப்போ மார்ச் மந்த் 5th கஸ்டமர் கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் எங்க டெபாசிட் பண்ணல, பேங்க்ல டெபாசிட் பண்ணல. This fraud was detected on 22/6/2021. அப்ப இந்த தப்பு லாஸ்ட் இயர்ல நடந்திருக்கு, ஆனா அது கண்டுபிடிச்சது 22/6ல. whether first of all is this an event occurring after the balance sheet data நீங்க பார்க்கணும். Case number 3, one building got damaged due to occurrence of fire on 23/5. loss was estimated to be 81 lakhs. ஜெனரலா ஃபயர் என்ன, நீங்க அதை வந்து கோயிங் கன்சர்ன் கூட எஃபெக்ட் பண்ணி அதை வந்து நான் அட்ஜஸ்டிங்கா இல்ல அட்ஜஸ்டிங்கா அப்படிங்கறத நீங்க ட்ரீட் பண்ணணும். That's it with regard to the entire discussion, conceptual discussion of AS4 along with our workbook also, my dear lovable students. Technically speaking, the first thing you are supposed to do is நீங்க என்ன செக் பண்ணணும்னா first of all ஒரு event occurring after the balance sheet data, not an event occurring after the balance sheet data. In case ஒரு event occurring after the balance sheet data இருந்துச்சுன்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இல்ல நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா. நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா மட்டும், தட் இஸ் நம்பர் 3, எக்ஸப்ஷன் டு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். சார் ஒரே ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா மட்டும், தட் இஸ் சார் உங்களோட கோயிங் கன்சர்ன் அது இஃபெக்ட் ஆகுதுன்னா அதையும் நீங்க அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணணும். அதையும் நீங்க அட்ஜஸ்டிங் ஈவெண்டா ட்ரீட் பண்ணணும். எல்லா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுமே போர்டு ரிப்போர்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் ஆன டிவிடெண்டை மட்டும் நம்ம நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா சார் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். AS4, these 4 things should be taken care in your mind, man. I hope that this conceptual revision along with the workbook is very, very, very useful for you. If yes, sir, that is the case, inform me in the comments, because that is a benefit I will be getting to revise this. That is a real motivation to do more and more and more standards for you all. Take care of yourself, my dear lovable students. We'll meet at the appropriate time with another standard.